Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் பை த கால்குலஸ் மெத்தட் அப்படின்ற கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் நம்ம கால்குலஸ் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டோம்னா இன்டகரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இன்டகிரேஷன்னா என்ன, டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? 11th ஸ்டாண்டர்டில் நம்ம இதை மேக்ஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கால்குலஸ்ன்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம்ப்பா. கால்குலஸ் அப்படின்றோடனே நம்ம கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான மெத்தட் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. 9th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ப்ளஸ் அடிஷனலாக நம்ம இதில் ஒரு 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இது ஒரு டெரிவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் மெத்தட் தான் இந்த கால்குலஸ் மெத்தட். அதில் ஒரு சின்ன வேல்யூலேருந்து ஒரு பெரிய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகரல் மெத்தட் அப்படின்றத சொல்லுவோம். இன்டகரல் மெத்தட்னா என்னது? சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன வேல்யூ. டிஎக்ஸ்ன்றது ஒரு சின்ன வேல்யூ. இதை நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். சார் டப்புன்னு இந்த ஃபார்முலா எப்படி போட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். இந்த இன்டகரல் சிம்பிள் அப்படின்றதுல ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட் அப்படின்றது இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். இந்த லோயர் லிமிட் அப்படின்றதுல நம்ம இனிஷியலாக இருக்கக்கூடிய வேல்யூவையும் அப்பர் லிமிட் அப்படின்றதுல ஃபைனலாக இருக்கக்கூடிய வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம ரோடு போடுறோம்னு வச்சுக்கிடும். அந்த ரோடு போடுறதுக்கு இனிஷியலாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 0 கிலோமீட்டர்ல இருந்து 4000 அரௌண்டு 4000 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 4000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரோடு போட போகிறோம்னா இதுதான் இங்கே லோயர் லிமிட். இந்த 4000 கிலோமீட்டர் அப்படின்றது தான் இங்கே அப்பர் லிமிட். சரிங்களாப்பா? இந்த லிமிட்டு ஓவராலாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, மொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்கு, தட் மீன்ஸ் மொத்தமாக எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது ரோடு போடுறது மொத்தமாக போட்டு பார்த்துட்டு தான் எவ்வளோ காசாகும்னு சொல்லுவோமா? இல்லை. நம்ம என்ன செய்வோம்? ஒரு சின்ன சாம்பிளுக்கு சின்ன ஏரியா, ஒரு ஸ்மால் ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டருக்கு மட்டும் ரோடு போட்டு பார்ப்போம். அந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, கல் மண் எவ்வளோ செலவாகுது, எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த லிமிட்டு இங்கேருந்து இது வரைக்கும், தட் மீன்ஸ் லோயர் பாயிண்ட்லேருந்து இந்த ஹையர் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்றதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இன்டகரல் மெத்தட். இது சின்ன வெளியிலேருந்து பெரிய வெளியை கண்டுபிடிக்கிற மெத்தட். சரிங்களாப்பா? அதில் ஃபிசிக்ஸில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா இன்டகரல் ஆஃப் xn dx ஈக்குவல் டு x பவர் n+1/n+1. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிள் நமக்கு தெரியுது. என்னன்ற இந்த பவர் எது வேணாலும் இருக்கலாம். என்னன்றது ஒரு இன்டிஜர். சரிங்களா? 0, 1, 2, 3ன்னு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த லிமிட் அப்படின்றது நம்ம லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதுமா? அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிடும். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை நம்ம இந்த எக்ஸ்ன்னு எழுதியிருக்கும் பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்னுக்கு பதிலாக லாக் எக்ஸ்ன்னு எழுதலாம். வேற என்ன வேணாலும் எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ கூட நம்ம போட்டு எழுதலாம். ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கிடும். ஒரு சாம்பிளுக்கு லோயர் லிமிட் ஏ, அப்பர் லிமிட் பி. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எஃப் ஃப்ரேம் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல டிஎக்ஸ் வராது. ஏன் வராது நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். டிஎக்ஸ்ன்றது ஒரு சின்ன வேல்யூ. அதை இன்டகிரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒரு புது வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய இந்த வேரியபிள் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். தட் மீன்ஸ் எஃப் ஃப்ரேம் ஆஃப் பி மைனஸ் தென் ஆஃப்டர் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது எஃப் ஃப்ரேம் ஆஃப் ஏ. இதுதான்ப்பா இதோடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எஃப் ஃப்ரேம் ஆஃப் பின்றது ஒரு வேல்யூ 1000 வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். எஃப் ஃப்ரேம் ஆஃப் ஏ அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வேல்யூ வருதுன்னு வச்சுக்கிடும். சரிங்களா? இந்த வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 992. ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸ் தானே சார், இது கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த லிமிட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஓவரால் 1000 ஒரு முழு வேல்யூவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இங்கே முக்கியமானது. திஸ் த இன்டகரல் மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்பா. இந்த டிஃபரன்ஷியல் மெத்தட் அப்படின்றது
நம்ம பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை கண்டுபிடிக்கிறது என்ன? இப்போது ஒரு லட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அந்த லட்டை முழுசாக சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. லேசாக அதில் இருந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன சாம்பிளை மட்டும் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், மொத்த டேஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குக்கர் நிறையா நம்ம ஆக்கி வச்சு இருக்கிற ஒரு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட் சொல்லணும்னு இல்லை. ஒரே ஒரு சாம்பிள் கொஞ்சோண்டு எடுத்து பார்த்தா அதோட டேஸ்ட்டை சொல்லிட முடியும் இல்லையா? ஸோ இந்த டிஃபரன்ஷியல் மெத்தட் அப்படின்றத வச்சு நிறைய நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பெரிய பெரிய ரிசர்ச்சில் ஃபுல்லாக அந்த டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் மெத்தடை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கேயே உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபிசிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, dx/n/dx. அதாவது இப்போ என்ன செய்கிறோம், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், இந்த xn அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை, அதாவது ஒய் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுமே, அது என்னது இங்கே எப்படி எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால x/n எடுத்திருந்தோம்னா இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தெரியுமா? n × x⁻n−1 எடுக்கணும்ப்பா. ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு வேரியபிளை வச்சு இருக்கக்கூடிய இந்த ஒத்த ஃபார்முலா வச்சு இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃபை பார்ப்போம். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து இதுக்கு ஸ்லோப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சலரேஷன் அப்படின்றத ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி dv/dt அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையாப்பா? இந்த dv/dt அப்படின்ற ரேஷியோவில் நம்ம லோயர் கிளாஸ்லாம் v/tன்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். v/tன்னு போடுறதும் தப்பு கிடையாது. இங்கே நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபங்க்ஷனை வச்சே நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, dv = a × dt. என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம போத் சைடு ஆட் பண்ணியிருப்போம், சப்ராக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். போத் சைடு இன்டகிரேட் பண்ண போகிறோம். போத் சைடு இன்டகிரேட்டிங் பண்ணால் என்ன ஆகும்? இன்டகரல் ஆஃப் டிவி. இன்டகிரேட்டுக்கு இந்த கொக்கி மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். சரிங்களாப்பா? இன்டகரல் ஆஃப் டிவி = இன்டகரல் ஆஃப் a × dt. டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இதே மாதிரி தான், போத் சைடு பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போத் சைடு இன்டகிரேட் எதுக்காண்டி பண்ணியிருக்கோம்? ரெண்டு சைடும் சின்ன வேல்யூ. டிவின்றதும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, டிடின்றதும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். ஸோ இதுக்கு நம்ம லிமிட் கொடுத்து என்ன செய்ய முடியும்? முழுசாக ஒரு பெரிய வெளியே கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டைம் 0ல் இனிஷியலாக அதோட வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கிடும். போயிட்டே இருக்கும்போது அட் எனி இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் அதோட வெலாசிட்டி v. அப்போ அந்த டைம் வந்து டீன்னு எடுத்துக்கிடும். ஸோ இப்போது டைம் 0ல் இருந்து t வரைக்கும், 0ல் இருந்து t வரைக்கும் வெலாசிட்டி எப்படி வேரி ஆயிருக்கு? யூல இருந்து விக்கு. புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இன்டகிரேஷன் மெத்தட் ஃபார்முலா இன்டகரல் ஆஃப் dx அப்படின்னா x நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ இன்டகரல் ஆஃப் dvனா என்னவா இருக்கும்? vன்னு வரும். சரிங்களா? ஒரு அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்டகரல் ஆஃப் dx² என்ன வரும் தெரியுமா? x² வரும். அப்போ இன்டகரல் ஆஃப் dv² v². நம்மளுக்கு இங்கே வெறும் இன்டகரல் ஆஃப் dv தான் இருக்குது. என்ன வரும்? இங்கே v அப்படின்றத இன்டகிரேட் பண்ணால் முழுசாக ஒரு வேல்யூ வரும். லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இன்டகரல் ஆஃப் a × dt இதை இன்டகிரேட் பண்ணுமா? இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த டைம் மட்டும்தான் இந்த இன்டகரலை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த லிமிட்டை வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0ல் இருந்து t வரைக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன செய்யணும்? நம்ம இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொன்ன மாதிரி அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்னது? v. தென் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும் -u. ஸோ v - u = a. இது எங்கிட்ட இதே மாதிரி என்ன செய்யணும்? ஏன்ற கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுட்டு d அப்படின்ற அப்பர் லிமிட்டை முதல் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. தென் 0ன்ற லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா v = -u எங்கிட்ட கொண்டு வந்துருங்க, +uன்னு ஆகிடும். ஆல்ரெடி இங்கே +at அப்படின்னு இருக்கு. இதுதான் இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுங்களாப்பா? தென் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டைம் ரிலேஷன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் ரிலேஷன் அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? வெலாசிட்டி = ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ds/dt அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் இல்லைங்களாப்பா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? ds = v × dt எழுதலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இந்த dv = a × dt இதைத்தான் நம்ம போத் சைடு இன்டகிரேட் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறோம்? இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அது என்ன?
v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி அப்படின்றத இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கிடும். சப்ஸ்டிட் பண்ணுமா? ds ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடின்னு வரும். ஸோ இந்த டிடியை உள்ளக மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போது ds ஈக்குவல் டு utt ப்ளஸ் ஏடி டிடி. ஸோ இப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிம்பிளை பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான். அட் டைம் t ஈக்குவல் டு 0ன்ற இடத்துல இருந்து எஸ் அப்படின்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா? 0லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எஸ்ன்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. எங்கேருந்து? 0ன்ற பொசிஷனில் இருந்து. அப்போது 0லேருந்து எஸ்ன்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டைம் t ஈக்குவல் டு டீல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போது லிமிட்டிங்க 0 டு t u இன்ட்டு d ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் ஏடி இன்ட்டு டிடி 0 டு t. ஸோ இப்போ லிமிட் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுற ஃபார்ம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டகரல் ஆஃப் டிஎஸ் என்னது? எஸ். ஸோ அப்போது லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு எஸ். அதேமாரி u அப்படின்றதுக்கும் இந்த டயத்துக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன கிடையாது? இன்டகிரேட் ரிலேஷன் கிடையாது. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிட்டு இன்டகரல் ஆஃப் டிடி என்ன வரும்? டீன்னு கிடைக்கும். ஸோ 0 டு டீன்ற லோயர் அண்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். தென் இதே போல் இங்கே ஆக்சலரேஷனே என்ன செஞ்சுக்கோங்க? வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது இன்டகரல் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு இருக்குது. இதை எப்படி பார்க்கணும்? இந்த ஃபார்முலாவில் டீயோட பவர் 1ன்னு இருக்குது. இன்டகரல் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் எப்படி பார்த்தீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எக்ஸ் பவர் n + 1 / n + 1ன்னு போட்டோம். இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது டி 1 + 1 / 1 + 1 தானே? அப்போ இந்த இடத்த எப்படி எழுதிக்கலாம்? d²/2. இந்த d²/2 அப்படின்றதுல அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த 1/2 கான்ஸ்டண்ட்டை கூட என்ன செஞ்சுக்கலாம்? வெளியே எடுத்துக்கலாம். அப்போது எஸ் மைனஸ் 0 அப்படின்னு அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போதும் u இன்ட்டு d மைனஸ் 0 அப்படின்னு அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போதும் ப்ளஸ் 1/2 அல்லது a/2 இந்த d²லையும் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளை பண்ணி பாருங்களேன். s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at² அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி டைம் ரிலேஷன் பார்த்தோம். ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஆக்சிலரேஷனே எடுத்துக்கிடுவோம். ஆக்சிலரேஷன் dv/dt நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். என்ன சார், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அப்படின்ற ஃபார்முலா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நம்ம dv/dtயோட சேர்ந்து ds/ds அப்படின்ட்டு, அதாவது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் அடிச்சு கொடுத்தாலும் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அதை நம்ம இங்கே இதோட மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. dv/ds இன்ட்டு ds/dt மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன் கிடைச்சிருச்சா? இந்த டைம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே? ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆக்சிலரேஷன் a ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம்? dv/ds இன்ட்டு v. இந்த ஃபார்முலாவை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த v அப்படின்ற ஃபார்முலாவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? dxn/dx அப்படின்றதுல xn அப்படின்ற ஒரு வேரியபிளை n x⁻n - 1ன்னு எழுதலாம் இல்லைங்களாப்பா? அப்போது tv²/tv அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுவீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2vன்னு எழுதலாமா? அப்போ v அப்படின்றது எப்படி எழுதலாம்? 1/2 dv/dv² ஈக்குவல் டு v. சரிதாங்களா? இந்த vக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 முன்னாடி வேணால் போட்டுக்கிடுவோம். dv/ds இன்ட்டு dv²/dv. ஸோ இந்த dv கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிலரேஷன் எப்படி எழுதியிருப்பாங்க? 1/2 dv²/dsன்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது ds அப்படின்றத இங்கிட்ட மேலே கொண்டு வந்திருப்பாங்க, ஆக்சிலரேஷனை கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 1/2a dv². சரிங்களாப்பா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். நான் கூட சொல்லியிருக்கேன்ல, இன்டகரல் dv அப்படின்னா v, இன்டகரல் dv² அப்படின்னா என்ன அர்த்தம்? v². ஸோ இந்த இடத்துல போத் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகரல் ஆஃப் dv²க்கு v² வந்துடும். அதை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். எங்கே பார்ப்போமா? இன்டகரல் ஆஃப் ds ஈக்குவல் டு என்ன வருது? 1/2a இன்டகரல் ஆஃப் dv². ஸோ இதில் லிமிட் 0லேருந்து s, இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். s அப்படின்றதும்
இல்லையா லோயர் லிமிட்டு 0 அப்பர் லிமிட் எஸ்ன்னு எழுதிக்கோங்க. 1/2 இங்கே கான்ஸ்டன்ட்டு. இன்டகரல் ஆஃப் டிவி ஸ்கொயர்டு என்ன வரும்? வி ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போது வி ஸ்கொயர்டில் லோயர் லிமிட் யூ அப்பர் லிமிட் வி. இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேமை இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிடுமா? எஸ் மைனஸ் 0 இந்த இடத்துல 2a கூட இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் அப்பர் லிமிட்டு வி ஸ்கொயர்ட் தென் லோயர் லிமிட்டு யூ ஸ்கொயர்ட். ஸோ இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்களேன். 2as ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர்ட். அல்லது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2as. திஸ் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதே மெத்தடை நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்ப்போமா? இதே ஈக்குவேஷனை வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனை, அந்த மெத்தடு கூட அவ்வளோ பெருசு இருந்துச்சு இல்லையா? ஆனால் இங்கே இன்டகரல் ஆஃப் டிவி பை டிடியை எப்படி எழுதலாம் தெரியுமா? இங்கேயும் அதே போல் டிவி பை டிடி இன்ட்டு டிஎஸ் பை டிஎஸ் அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது டிவி பை டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் பை டிடி அப்படின்ற இந்த டேமை வழக்கம் போல் இந்த இடத்த நம்ம என்ன செய்வோம்? வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் இல்லையா? ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் என்னது? v ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையாப்பா? அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆக்சலரேஷன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? டிவி பை டிஎஸ் இன்ட்டு வி. இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷனை நம்ம போத் சைடு என்ன செய்யலாம்? சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு தகுந்தது போல் ஏ இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிவின்னு மாற்றிக்கிடும். இந்த டிஎஸ் இங்கிட்ட கொண்டு வந்துட்டேன், இந்த வி இங்கிட்ட கொண்டு போயிருக்கேன். இப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். இன்டகிரேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏ அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு 0லேருந்து எஸ் வரைக்கும் லிமிட் நம்ம கொடுத்துருப்போம். வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி யூ, ஃபைனல் வெலாசிட்டி வி இன்ட்டு டிவி. ஸோ இன்டகரல் ஆஃப் எக்ஸ்என் டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் n+1 பை n+1. அப்போ இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது வி ஸ்கொயர் பை 2ன்னு தானே வரும். ஆமாப்பா, அதை தான்ப்பா கரெக்டாக நீங்கள் எழுதணுங்கண்ணே. இங்கே இதை எழுதினோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இங்கே லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். வி ஸ்கொயர்டு பை 2. ஸோ இதில் லோயர் லிமிட் யூ அப்பர் லிமிட் வி. இந்த 1/2 இருக்கு பார்த்தீங்களா? இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் 0 அப்படின்றதையும் இந்த 1/2 கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா அப்பர் லிமிட்டை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வி ஸ்கொயர்ட், தென் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மைனஸ் யூ ஸ்கொயர்ட். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஏஎஸ் அப்படின்றதோட சேர்ந்து 2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2as ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர்ட். இந்த 2 இங்கிட்டு கொண்டு போனதுக்கப்புறம் இந்த வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2asன்னு இருக்கும். ஏன்னா அந்த மைனஸ் டைம் இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய ஃபார்முலாஸ்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணவே இல்லை. இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அந்த 3 ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் திங் என்னது? வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. மூணாவது ஈக்குவேஷன் என்னது பார்த்தோம்? வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2as. இந்த 3 ஈக்குவேஷனும் ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து எந்த ஒரு இதையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதோட அடிஷனலாக நம்ம ஃபோர்த் ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. அதாவது இந்த யூ எங்கிட்ட கொண்டு போயிருக்கேன்ப்பா, சரிங்களா? ஸோ இதை இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதிக்கணும். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி இன்ட்டு டி. இந்த ஏடி ஸ்கொயர் இருக்குல்லப்பா, அந்த டி ஸ்கொயரை நான் என்ன செஞ்சிருக்கேன்? டி இன்ட்டு டின்னு போட்டிருக்கேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த ஏடின்னு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. யூடி ப்ளஸ் ஆஃப் வி மைனஸ் யூ இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம டீயை உள்ளக்க மல்டிபிள் பண்ணி விட்டோம்னா யூடி ப்ளஸ் ஆஃப் விடி மைனஸ் ஆஃப் யூடி. இது 1, இது ஆஃப். ஸோ 1 மைனஸ் ஆஃப் என்ன வரும் நம்மளுக்கு? ப்ளஸ் 1/2 வரும். ஸோ அப்போது இந்த டேமை நம்ம எப்படி எழுத போகிறோம்? இது ஆல்ரெடி 1/2 விடி அப்படியே எடுத்துக்கிடும். VT/2ன்னு எடுத்துக்கிடுமா? தென் இது ப்ளஸ் 1, இது மைனஸ் ஆஃப். ரெண்டுமே யூடி தான் பார்த்தீங்களா? இது 1 யூடி, இது ஆஃப் யூடி. அப்போ இதை கழிச்சோம்னா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆஃப். அதை ப்ளஸ் UT/2, அதாவது 1/2 யூடி. இந்த எஸ்ன்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா u ப்ளஸ் v இன்ட்டு d/2. திஸ் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பார்த்த இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை தான் நம்ம சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கோம், சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இந்த ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா.
என்ன தெரியுமா? S ஈக்குவல் டு U ப்ளஸ் A/2 2t மைனஸ் 1. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா எங்கே அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அட்டு டீத் செகண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. அட்டு டீத் ஹவர், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று கொடுத்து அந்த இடத்துல இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மேலேருந்து ஒரு பால் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுமே, அப்படி வரும்போது t ஈக்குவல் டு 5th செகண்ட்ஸில் அந்த பால் எங்கே இருக்குது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது t ஈக்குவல் டு 8th செகண்ட்ஸில் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இது அப்படின்னு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே 5th செகண்ட்ஸ்லேயும் கொடுத்துட்டாங்க, 8th செகண்ட்ஸ்லேயும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடும். இந்த ரெண்டை வச்சு இதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சு இப்போ இன்கேஸ் t ஈக்குவல் டு 10th செகண்ட்ஸில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும். இதை தொடர்ந்து இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.